வள்ளலார் ஆதீனம் தொன்மை ஞான மரபு குருகுலம். நிறுவனர் ஞானாசிரியர் தொன்மை ஞான மரபு குரு. ஞான சூரியன் ஸ்ரீ சிவகுருநாத தேசிகர். ஒளி நெறி வேதம் உரையாடல் பகுதி 19. திருவடி ஞானதீட்சை 5. வணக்கம் குருவே. தங்கள் திருவடிகள் பணிந்து வணங்குகின்றேன். மனுஷனுக்குள்ள நடக்கிற மர்மங்கள் பற்றிய ஆய்வில் கடந்த நம்ம உரையாடலில் கனல் நெறி திருவடி தீட்சை உண்மைகளை இந்த உரையாடலில் தொடரலாம்னு சொன்னீங்க. ஆம் மகளே, திருவடி ஞானம் என்பது திருவடி பற்றிய அறிவு. திருவடி என்றால் என்ன என்பதை ஆய்ந்து தெளிந்து ஏற்கும் வகையில் கூறும் மெய்ப்பொருள் விளக்கம். இது அறிவில் தெளிவிற்கான வழி. திருவடி தீட்சை என்பது கிரியை, பயிற்சி, அசைவு. கனலை கொடுத்து அந்த கனலை கொண்டு எவ்வாறு பயிற்சி செய்யலாம் என்பதை விளக்கும் பயிற்சி முறை. இது அசைவில் ஒழுங்கிற்கான வழி. முதலில் திருவடி பற்றிய உபதேசம், அடுத்து தீட்சை என்னும் பயிற்சி விளக்கம், கனலை பதித்த பின் அவர்கள் செய்ய வேண்டிய பயிற்சி முறைகள், அடுத்து அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய அனுபவ நிலைகளுக்கான பயிற்சி முறை, அறிமுக விளக்கங்கள். அறிவில் தெளிவும் அசைவில் ஒழுங்கும் அடைவதே பிறப்பின் இலக்கு. அசைவில் ஒழுங்கை தரும் திருவடி ஞான தீட்சை மட்டும் பெறுவதால் பகுதி பயனே விளையலாம். அறிவில் தெளிவை தரும் திருவடி ஞானம் முதலில் உணர்ந்து அதன் பின் பெறும் தீட்சை மட்டுமே முழுமை பயன் விளையும். குருவே, திருவடி ஞான தீட்சை முறைகள் என்ன? அவற்றின் நிலைகள் என்ன? திருவடி ஞான தீட்சை என்பது 3 முறைகளில் 5 நிலைகளில் அமைந்துள்ளது. 1. பிரபஞ்ச திருவடி ஞான தீட்சை. இது முதன்மையான இறைமை பற்றிய தெளிவையும் இறைமையின் 2 பாதங்களாக விளங்கும் பேரறிவு, பேரசைவு மற்றும் இதன் மூலம் பேரொளி ரகசியங்களை குறிக்கும். 2. புவன திருவடி ஞான தீட்சை. இது உலகியல் உறவுகளுக்குள் மையம் கொண்டுள்ள இறைமையை உணர்ந்து நம் பகிர்வை தூய்மை செய்து கொள்ள நாம் வாழும். இந்த புவனத்தில் இறங்கி வந்த இறைமையின் திருவடிகளாகிய சூரியன், சந்திரன் அறிந்து உபதேசம் பெற்று ஒரு தீட்சையை பெறுவதற்கு குருமுகமாக கற்றல். இதுவே காரண திருவடி தீட்சையாகவும் உள்ளது. 3. ஸ்தூல திருவடி ஞான தீட்சை. இது 3 நிலைகளில் உள்ளது. மேற்குறிப்பிட்ட 2 நிலை தீட்சைகளுடன் இந்த 3 நிலை தீட்சைகள் சேரும்போது 5 நிலைகளில் திருவடி ஞான தீட்சை உள்ளது. பிரபஞ்ச ஞான திருவடி தீட்சையை கற்று பயின்று அது நமக்குள் மூல மையமாக இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருப்பதை உணர வேண்டும். அடுத்து புவன திருவடி ஞான தீட்சையில் பெற்ற உபதேசத்தில் புவனத்தில் இறங்கி வந்த இறைமையின் திருவடிகளாகிய சூரியன், சந்திரன் ஆகிய திருவடிகளுடன் உறவு கொள்வதற்கான பயிற்சிகளை குருமுகமாக பெறுதல் வேண்டும். அடுத்து ஸ்தூல ஞான திருவடி தீட்சை பெற வேண்டும். நமக்கு ஸ்தூல, சூட்சும, காரண தேகம் என்று 3 மையங்கள் உண்டு. இதனை பருடல், நுண்ணுடல், மூல உடல் என்றும் கூறலாம். இந்த 3 உடல்களையும் தூய்மைப்படுத்துவதற்கு 3 வகை திருவடி ஞான தீட்சைகளை பெறுதல் வேண்டும். ஆக மொத்தம் 5 வகை தீட்சைகள் அடங்கியது திருவடி ஞான தீட்சை. குருவே, பிரபஞ்ச திருவடி ஞான தீட்சை ரகசியம் என்ன? கருவறையை மையமாக கொண்டே ஆலயம் விரிவடைந்து விளங்கி நிற்கின்றது. கருவறையிலிருந்தே உயிர்கள் தோன்றி விரிவடைகின்றது. கருவின் பருமை நிலை என்பது விதை. விதையிலிருந்து தாவரங்கள் தோன்றி விளைவுகளை தருகின்றது. இதற்கு காரணம் கருவில் முதிர்ந்த விதையில் இறைமை இருப்பதுதான். ஆம் குருவே, எண்ணற்ற படைப்புகள் அடங்கியது இப்பிரபஞ்சம். அனைத்திற்கும் கரு என்ற மூலம் இல்லாமல் விதை என்ற வடிவமில்லை, விதை என்ற வடிவமில்லாமல் அதன் விளைவுகளும் இல்லை. எனவே கருவே அனைத்திற்கும் மூலம். ஆம் மகளே, மனிதனை விளைவித்த விதையும் அதன் கருவும் மையம் கொண்டுள்ள இடம் அவன் சிரநடு. இந்த மையம்தான் மனிதனுக்கு கருவறை. சிவாலயங்களில் பேரறிவாகிய லிங்கம் மையம் கொண்டுள்ளது. பேரசைவாகிய ஆவிடை சூழ்ந்துள்ளது. இது பெருஞ்செயலாய் விரிவதை குறிக்கும். ஆனால் இவைகள் இணைந்து இருக்கின்றது. இதைப்போல் மனித தேகம் ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தின் கருவறை சிரநடு. சிரநடுவில் இறைமையின் திருவடிகளாக எல்லைப்பட்ட பேரறிவும் பேரசைவும் இணைந்து நிற்கின்றது. இதுவே மனிதனுக்குள் இரு விழிகளில் இறைமையின் திருவடிகளாக பிரிந்து ஒளிர்கின்றது. ஒளிர்கின்ற இடம், ஒளி கூடும் இடம், ஒளி காட்டும் இடம், காட்டும் இடத்தை காணும் இடம், இறைமையின் இரு திருவடிகள் தனித்து இயங்கும் இடம், அதுவே திருவடிகள். பேரறிவு வலது விழியிலும் பேரசைவு இடது விழியிலும் மையம் கொண்டு தடைப்படுத்தும் மும்மல இருளை விலக்கி தன்னை வெளிப்படுத்த முயல்கின்றது. பிரபஞ்ச திருவடி ஞான தீட்சை விளக்கம் அற்புதம் குருவே. இதை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இதுவரை வந்த நம் உரையாடல் பகுதிகளை அதன் பாடங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டு பயின்று உணரும்போது திருவடி ஞான தீட்சை விளக்கம் உள்ளங்கை நெல்லிக்கனியென விளங்கும். குருவே, பேரறிவு பேரசைவை தடைப்படுத்தும் மும்மல இருள் விலகும்போது
எவ்வாறு வெளிப்படுகின்றது? மும்மல இருள் நீக்கம் இல்லை. எனவே மலம் கரைந்த அளவிற்கு அறிவும் அசைவும் வெளிப்படுகின்றது. இந்த வெளிப்பட்ட அறிவும் அசைவுமே நம்மிடம் இயக்க அறிவாகவும் இயக்க செயலாகவும் இயங்கி வருகின்றது. குருவே, அப்படியென்றால் மலம் கரையும் அளவிற்கு ஏற்பவே இயக்க அறிவும் இயக்க செயலும் தூய்மை பெற்று விளங்குமா? நம் திருவடிகளில் மையம் கொண்டுள்ள பேரறிவு அறிவில் தெளிவு வடிவானது. பேரசைவு அசைவின் சுகநீட்சி வடிவானது. அறிவில் தெளிவின் தேடலையும் செயலில் சுகத்தின் தேடலையும் நம்மால் விளக்க முடியாததற்கு காரணம் திருவடிகளாகிய நம் விழிகளில் உள்ள இந்த பேரறிவு பேரசைவின் அழுத்தம்தான். இது மகா ரகசியம். குருவே, சிவாலயங்களில் இறைமையின் திருவடிகளாகிய பேரறிவும் பேரசைவும் இணைந்திருப்பதை உணர்த்தும் குறியீடுகளாக கருவறையில் உள்ளது லிங்கமும் ஆவிடையும் இணைந்த சிவலிங்கம். மனிதனுக்குள்ளும் அவ்வாறே கருவறையாக மையம் கொண்டுள்ள இடம் சிறனடு. இவை திருவடிகளாகிய நம் இருவிழிகளில் அறிவாகவும் அசைவாகவும் பிரிந்து ஒளிர்கின்றது என்பதை கண்டோம். ஆலயங்களில் முதன்மை பொருளான ஒன்றானது இவ்வாறு பிரிந்து இரண்டாக வெளிப்பட்டுள்ளது என்பதை உணர்த்தும் குறியீடுகள் ஆலயங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதா? அற்புதமான கேள்வி மகளே. நிச்சயமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பேரறிவின் பேருண்மைகளையும் பேரசைவின் பெரும் விரிவுகளையும் எக்காலத்தும் அழியாது. மௌன மொழியில் பேசும் இரு வடிவங்களாக ஆதிமகாயோகியின் மரபில் தோன்றிய குருமார்கள் ஆலயங்களில் பேரொளியாகிய பேரறிவை விளக்குவதாக வைத்தது அறிவுக்கரசர் தட்சிணாமூர்த்தி வடிவம். அந்த வடிவத்தில் காட்டும் சின்முத்திரை என்பது அறிவை குறிக்கும் ஒளிவட்டம். பேரொளியாகிய பேரசைவை விளக்குவதாக அசைவுக்கரசர் நடராஜர் வடிவம். அந்த வடிவத்தில் ஒளிவட்டம் விரிந்து சுடர்வட்டமாகி இந்த வட்டத்திற்குள் பேரொளியின் பேரசைவு தன்னை வெளிப்படுத்தியதை குறிப்பது. இதுவே அம்பலவாணர் வடிவம். அருமை குருவே, ஆலயங்களில் தட்சிணாமூர்த்தி வலது பக்கம் உள்ளார், நடராஜர் இடது பக்கம் உள்ளார். இதன் விளக்கம் என்ன குருவே? முதன்மை பொருளாகிய இறைமை மையம் கொண்டுள்ள ஆலயக் கருவறையின் வலது பக்கத்தில் இறைமையின் பேரறிவை குறிக்கும் வலது திருவடியாக அறிவுக்கரசர் தட்சிணாமூர்த்தியையும், இடது பக்கத்தில் இறைமையின் பேரசைவை குறிக்கும் இடது திருவடியாக அசைவுக்கரசர் நடராஜமூர்த்தியையும் அமைத்து ஆலயம் வருவோர்க்கு மௌன உபதேசமாக உணர்த்தினார்கள். முன்னோர்கள் செய்த மற்றும் ஒரு அற்புத ஏற்பாடு இரண்டு மூர்த்திகளையும் தெற்கு நோக்கி அமைத்திருப்பது. இதன் சிறப்பு என்ன குருவே? மரணத்தின் எல்லையாகிய தெற்கு திசையை நோக்கி பயணிக்கும் மனிதர்களை தடுத்தாட்கொண்டு கவர்ந்து இழுத்து சாகாக்கலையை கற்றுத்தந்து அவர்களை மாமனிதர்களாக்கி நித்திய பேரின்ப பெருவாழ்வினை தரும் வகையில் அவர்கள் இருக்கும் வட திசை நோக்கி அழைப்பதற்கே பிரபஞ்சமாய் விரிந்த பேரதிர்வின் அதிநுண்ணலையிலிருந்து தோன்றி விரிந்த அதன் திருவடிகள்தான் பேரொளியும் பேரொளியும். இந்த அதிர்வலைகள் எந்த அளவுகோள்களாலும் அளக்க முடியாத அளவுக்கு மிக நுண்ணியது. மேலும் இதில் பிரிக்க முடியாத இதன் 5 இயல்பு தன்மைகள் உள்ளன. அதுவே அழுத்தம், தூண்டல், வேகம், அசைவு, விரிவு. அருமை குருவே, புவனத் திருவடி ஞான தீட்சை விளக்கம் என்ன? பிரபஞ்ச திருவடி ஞான தீட்சை இயக்க அறிவினை தூய்மை செய்வதற்கு, புவனத் திருவடி ஞான தீட்சை இயக்க அசைவை தூய்மை செய்வதற்கு, அதாவது செயல் தூய்மை. இந்த இருவகை தூய்மைகளும் முதிர்ந்து பக்குவம் பெற்றால்தான் நம் சிரசிலே பதிந்துள்ள இறைமையின் திருவடிகளை தரிசிக்க முடியும். பரம்பொருளாகிய இறைமையின் இரு திருவடிகளே பேரொளியும் பேரொளியும். இதுவே பிரபஞ்சத்தின் பெரிய திருவடிகளாகும். இது நம் சிரசிலே உள்ளது என்பதை உணர்த்துவதற்காகவே வைணவக் கோயில்களில் சடாரி என்ற ஒன்றை நாம் சிரசிலே வைக்கின்றார்கள். சடாரியின் உச்சியில் 2 பாதங்கள் இருப்பதை பார்க்கலாம். இதை அசைவில் உணர்த்துகின்றார்கள். இதே போன்று ஆலயங்களில் வழிபாட்டின் முடிவில் தீப ஆராதனையுடன் மணியோசை ஒலித்து தீப ஒளியை கண்களில் ஒற்றிக்கொள்ளும் சடங்கின் மூலம் ஒளி பொருந்திய திருவடிகள் நம் சிரசிலே உள்ளதை நம் அறிவில் உணர்த்துகின்றார்கள். அண்டாண்டங்களுக்குள் நாம் காணும் இந்த புவனமும் ஒன்று. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த புவனத்திற்கு இறங்கி வருகின்றார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஆட்சிகளுக்குள் இந்த புவனமும் ஒன்று. விண்ணின்றி இறங்கி நாம் தரிசனம் பெறும் பொருட்டும் பிரபஞ்சமாய் விரிந்திருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வானத்தில் இருக்கும் நம்மை அழைத்துச் செல்வதற்கும் எடுத்த வடிவம்தான் சூரியன். பிரபஞ்சமாய் விரிந்த பேரறிவு பேரசைவு அருட்பெருஞ்சோதி அண்டத்தால் எல்லைப்பட்டு உயிர்களுக்கு இறங்கிய தனிப்பெருங்கருணை சூரியன். இதுவே புவனத்தின் உயிர்களை காக்கின்றது, உயிர்கள் வாழ ஆதாரமாயிருக்கின்றது. சூரிய ஒளியை வாங்கி பிரதிபலிப்பதுதான் சந்திரன். சூரியன் சந்திரன் என்பது இறைவனுடைய திருவடிகள். இறைவனுடைய வலது திருவடி சூரியன், இடது திருவடி சந்திரன். இந்த இரு அம்சமும் நம் திருவடிகளில் உள்ளதை உணர்ந்து குரு அவர்கள் இந்த 2 அம்சங்களையும் நம் திருவடிகளில் ஒன்றிணைத்து தீட்சை வழங்குவார். இதற்கு சற்று தீட்சை
என்று பொருள். அருமை குருவே. 3 உடல்களுக்கான ஸ்தூல திருவடி ஞான தீட்சை என்ன? ஸ்தூல திருவடி ஞான தீட்சையில் 3 உடல்களுக்கான தீட்சை உள்ளது. பருமை திருவடி ஞான தீட்சை, நுண்மை திருவடி ஞான தீட்சை, காரண திருவடி ஞான தீட்சை. குருவே, தீட்சை என்றால் என்ன? தி என்பது கனல், அட்சி என்பதுதான் அட்சை. அட்சை என்றால் கண். கனலோடு கூடிய கண்களால் தரப்படுவதால் இதற்கு மட்டுமே தீட்சை என்று பெயர். தீட்சை என்றால் இதுவே ஆகும். மேலும் காது, தோல், நாக்கு, மூக்கு ஆகிய அறிவு கருவிகளான ஞானேந்திரியங்கள் 5இல் கண் மட்டுமே சென்று பற்றும் தன்மை உடையது. மற்றவை தன்னை வந்து அடைந்ததை மட்டுமே பற்றும். இது பருமை திருவடி ஞான தீட்சை ஆகும். சிறப்பு குருவே. நுண்மை திருவடி ஞான தீட்சை என்பது என்ன? பருமை திருவடி தீட்சையில் பயின்று கனலை பெருக்கிக் கொண்ட மாணவன் தனக்குத்தானே கொடுத்துக்கொள்ளும் தீட்சைதான் நுண்மை திருவடி தீட்சை. பருமை திருவடியில் குருவிடம் பெற்ற தீட்சை போன்று தன் விழிகளிலேயே மனதை ஒன்றி கனலை பணிந்து பெற்று பயிலும் பயிற்சி. இதை குருமுகமாகவே பயிலுதல் வேண்டும். குருவே, காரண திருவடி ஞான தீட்சை என்பது என்ன? புவன திருவடிகளான சூரிய சந்திரனிடம் குருமுகமாக கற்று தீட்சை பெற வேண்டும். பின் குருவிடம் பருமை திருவடி ஞான தீட்சை மூலம் பெற்ற கனலை பிரதமை திருஷ்டி, பௌர்ணமி திருஷ்டி, அமாவாசை திருஷ்டிகள் மூலம் பெருக்கி முதிர்வில் பின் புருவ மத்தியில் குவிக்க வேண்டிய ஆன்ம திருஷ்டி பயிற்சியை பயிலுதல் வேண்டும். இதன் பின் பிரம்ம திருஷ்டி மற்றும் பல உள்ளன. ஸ்தூல திருவடி ஞான தீட்சையின் 3 நிலைகளான பருமை திருவடி ஞான தீட்சை, நுண்மை திருவடி ஞான தீட்சை, காரண திருவடி ஞான தீட்சை பற்றிய ரகசியங்கள் சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றின் நுணுக்கங்களை குருமுகமாக நேரடி தீட்சையில் பெற வேண்டும். விரிவும் ஆழமும் வள்ளலார் ஆதீனம் வெளியிட்டுள்ள திருவடி ஞான தீட்சா ரகசியங்கள் புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. புத்தகங்களை பெற வள்ளலார் ஆதீனம் மையத்தை அணுகவும். குருவே, 5 தீட்சைகளை பெற்றவுடன் மனிதனுக்குள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும்? உணர்ச்சி வேகங்கள் கெடும், உறுத்தல்கள் குறையும். வேகம் கெடுவதால் தேடல்கள் குறையும். தேடல்கள் குறைவதால் தேடியதில் பற்று அரும். பற்று அறுவதால் இருள் மலம் கரையும். மலம் கரைவதால் ஆன்மா ஒளிரும். ஒளிரும் ஆன்மாவில் இரவாமை, இன்ப நீட்சி, இறைமை உறவு, எல்லாம் அறியும் அறிவு, எல்லையில்லா சுதந்திரம் ஆகிய அனைத்தும் மலரும். குருவே, திருவடி ஞான தீட்சையின் பயிற்சி நிலைகள் எது? முதலில் பிரபஞ்ச திருவடிகளாகிய பேரொளியின் பேரறிவையும் பேரொளியின் பேரசைவையும் அறிதல். அவைகள் நமக்குள் எல்லைப்பட்டுள்ள இயக்க அறிவையும் இயக்க அசைவையும் உணர்தல். மலம் படிந்த இயக்க அறிவையும் இயக்க அசைவையும் தூய்மை செய்து நம் பிரபஞ்ச தந்தை தாயான பேரறிவுடனும் பேரசைவுடனும் இணைய வேண்டும் என்ற புரிதல். அடுத்து இறைவன் நமக்காக மனித உடலில் இடம் தேர்ந்து வந்தார். புவனத்தில் சூரிய சந்திரராக நின்று ஒளிர்தலும் வெப்பமும் தந்தார். இறைமையின் திருவடிகளாகிய புவன திருவடிகள் சூரியனிடமிருந்தும் சந்திரனிடமிருந்தும் கனலை பெறும் தீட்சை பயிற்சியை குருமுகமாக பெறுதல். அடுத்து ஸ்தூல திருவடி ஞான தீட்சையாகிய பருவுடல், நுண்ணுடல், காரண உடல் தீட்சையை குருமுகமாக பெறுதல் வேண்டும். குருவே, குருமுகமாக பெறும் தீட்சை கனல்தானா? கனல் என்பது உணர்வு மயமானது. அது இறைமையுடன் இணைக்கும் நெருப்பாற்று பாலம், உயிரை வளர்க்கும் உபாயம், காற்று வெளியிடை உண்டாகும் மாசற்ற உண்மை அன்பு. அந்த உணர்வே தற்போது வாழும் வாழ்க்கையில் இல்லாமல் போனது. எல்லாம் எழுச்சி பெற்ற உறுத்தல்களாகி போனது. உறுத்தல் உணர்வல்ல, ஆனால் உறுத்தல்களே உணர்வாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மலத்தை நீக்குவதற்கு பிறப்பு வந்தது. மலம் நீங்கும் வரை பிறப்பு தொடரும். இந்த உறுத்தல்களை கடந்து உணர்வில் லயம் கூடும்போது இறைமை உறவு மலர்கின்றது. அதுவே நமக்கான இன்னொன்றாய் இருப்பது அப்போதே தெரிகின்றது. குரு மூலம் பெற்ற களிம்பணுகாத கனல் தந்த உறுத்தலே நம்மை இறைமையுடன் இணைக்கின்றது. அதற்கு திருவடி ஞானத்தவமே வழியாய் இருக்கின்றது. அற்புதம் குருவே. திருவடி ஞானமும் திருவடி தீட்சையும் அதன் மாபெரும் ரகசியங்களையும் தங்கள் தனிப்பெருங்கருணையால் அறிந்தோம், உணர்ந்தோம், தெளிந்தோம், பாக்கியம் பெற்றோம். கனல் நெறி விளங்கும் திருவடி தீட்சை நன்மைகள் மேலும் பலவற்றை அறிய விரும்புகின்றோம். நல்லது மகளே, அவைகளை நம் அடுத்த உரையாடலில் தொடர்வோம். மிக்க நன்றி குருவே. நல்லது மகளே, இறைமையின் ஆசீர்வாதங்கள் தொடரட்டும். இந்த உரையாடல் பகுதி பயனுள்ளதுன்னு நினைச்சா இத உங்க நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க ஒளிநெறி வேதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க தர ஆதரவும் ஊக்கமும் இன்னும் பல பேருண்மைகள் வெளிவர உதவும். விரிவான விவரங்களுக்கு வள்ளலார் ஆதீனம் மையத்தை அணுகவும். வாங்க ஒளிநெறி வேதம் கத்துக்கலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. குருவே சரணம்.